புனித அன்னமாளுக்கு யாத்திரியர்களை ஒப்புக் கொடுக்கும் சபம். அந்த நாள் நாயகியே, பரலோக புரோய் ராக்கிரியின் மாதாவே, தலவில் என்னும் இக்கிராமத்தை உமது திருப்பதியாக்கி அதில் குடிகொண்டிருக்க சித்தமானீரே. அம்மா தாயே, உமது அடைக்கலத்தை தேடி உமது திருப்பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கும் நிர்பாக்கியரான எங்களை தேற்றியருளும். இரக்கத்தின் மாதாவே, உமது அடைக்கலத்தை தேடி வந்த எங்கள் பேரில் உமது திருக்கண்களை திருப்பியருளும். நோய் நொடிகளை குணமாக்கியருளும். நம்பிக்கையில் அனுகூலப்படுத்தியருளும். எங்கள் தொழில்துறைகளை ஆசீர்வதித்தருளும். ஆறுதலற்ற எங்களை தேற்றியருளும். உலக மாயையானது எங்களை அழிக்கழிக்கின்றது. ஆலைவாய் கரம்பு போல் நெருக்கப்படுகின்றேனே, அனலில் விழுந்த புழு போல் துடிக்கின்றேனே, அம்பு தைத்த மான் போல் பரிதவிக்கின்றேனே, அன்னையில்லா பிள்ளையை போல் அந்தரிக்கின்றேனே. நாங்கள் உம்மை தேடி ஓடி வந்தோம். நீர் எங்கள் தாயார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். அம்மா, எங்கள் பலவீனங்களினால் நாங்கள் உமது புனித தலத்தை களங்கப்படுத்திய குற்றத்திற்காக கண்ணீர் விட்டழுதி பொறுதலடைய செய்தருளும். நீர் எங்களை ஆதரிக்காவிட்டால் யார்தான் எங்களை ஆதரிப்பார்? நீர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார்தான் எங்களுக்கு இறங்குவார்? நீர் எங்களை மன்னியாவிட்டால் யார்தான் எங்களை மன்னிப்பார்? அம்மா தாயே, கஷ்டப்படுபவர்களின் சகாயமே, நாங்கள் இவ்வுலக துயரம் தாண்டி வந்தோம். வெயில் பிணி பாராது ஓடி பாதம் நோக்கி ஓடி வந்தோம். பசி துன்ப துயரங்கள் தாங்காமல் பதறி ஓடி வந்தோம் தாயே. நாங்கள் இத்திருப்பதியை விட்டு எங்கள் வீடுகளுக்கு நலமாக திரும்பி செல்ல உதவி பண்ணியருளும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தியருளும். எங்கள் காணி பூமிகளை, வீடு வாசல்களையும் தொழில் துறைகளையும் ஆசீர்வதித்தருளும். இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் உண்மையான சமாதானத்தை சுவைக்க நம் நாட்டு தலைவர்களை வழி நடத்தியருளும். நேர்மையும் அன்பும் எமது நாட்டில் வளரச் செய்தருளும். எங்களுக்காக உம்மிடம் மன்றாடினவர்களையும் எங்களிடம் உமது மன்றாட்டை கேட்டவர்களையும் ஆதரித்தருளும். எங்கள் பிள்ளைகளை நற்பாதையில் நடத்தியருளும். கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில் எங்களை உறுதிப்படுத்தியருளும். எமது ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையில் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்பார்ந்த அம்மா, இறுதியாக நாங்கள் இறை தந்தையின் விருப்பத்தின்படி வாழ்ந்து அவரின் அரசை உலகெங்கும் பறைசாற்றி ஒரு நாளும் ஓடு இறை அரசின் மகிமையை போன்று எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே. ஆமென்.